சிதம்பர தீட்சிதர் என்னும் பெரியவர் இருந்தார். அவரிடம் அனைவரும் சென்று தங்கள் குறைகளை கூறி அவரவருக்கு பரிகாரம் தேடுவதுண்டு. ஒரு சமயம் குழந்தை பெறாத ஒரு பெண் இவரிடம் சென்று தனக்கு குழந்தையே பிறக்கவில்லை என்றும் குழந்தை பிறக்க அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டாள். சிதம்பர தீட்சிதர் ஒரு பிடி நிறைய வேர்க்கடலையை அவளிடம் கொடுத்து, நீ சென்று அங்கு கதவுக்கு பக்கத்தில் உட்கார், சிறிது நேரம் கழித்து உள்ளே அழைக்கிறேன் என்றார். அந்த பெண் அப்படியே அமர்ந்து கொண்டு வேர்க்கடலை ஒவ்வொன்றாக குறிக்க ஆரம்பித்தார். அப்பொழுது 5-6 குழந்தைகள் அந்த பக்கம் விளையாடி கொண்டே வந்தனர். அந்த பெண்மணி வேர்க்கடலை தின்று கொண்டிருப்பதை கண்ட ஒரு குழந்தை அவரிடம் கை நீட்டி கேட்டது, உன் ஒருவனுக்கு கொடுத்தால் பிறகு அனைத்து குழந்தைகளும் இங்கு வரும், ஆகவே வேர்க்கடலில் தர முடியாது போ என்று கூறி குழந்தையை விரட்டினாள். தூரத்திலிருந்து கவனித்த சிதம்பர தீட்சிதர் அந்த பெண்மணியிடம் சென்று, அம்மா, உனக்கு குழந்தையே பிறக்காது என்று கண்டிப்பாக கூறினார். ஏன் அப்படி சொல்கிறீர்கள் என்று பதட்டத்துடன் கேட்டால் அந்த பெண்மணி. அந்த குழந்தை உன்னிடம் வேர்க்கடலை கேட்டபோது, அதுவும் இலவசமாக கிடைத்த வேர்க்கடலை கேட்டபோது அதை கொடுக்க உனக்கு மனம் வரவில்லை. குழந்தைகள் மீது அன்பில்லாத உனக்கு பகவான் எப்படி குழந்தையை கொடுப்பார் என்று கேட்டார் தீட்சிதர். அந்த பெண் பதில் கூறாமல் சென்று விட்டாள். நமக்கு நல்ல உள்ளம் இருந்தால் இறைவன் நல்வாழ்வு தருவார் அல்லவா?